விதியை ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. மகாபாரதத்துல அபிமன்யு, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு இறந்து கிடக்க, மகாபாரதத்துல அபிமன்யு இறந்து கிடக்க வில்லிபுத்திராழ்வார் எழுதுறாரு, இந்த அபிமன்யு யார் தெரியுமா? இவன் ஒரு தனி மனிதனாக கார்படை, தேர்ப்படை, விற்படை அத்தனை படைகளையும் தனி ஒருத்தனா ஜெயிப்பான் இந்த அபிமன்யு. இவனுடைய அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு ஒரு விஜயன்னு சொல்லக்கூடியவன். ஒரு வில்லு அவனுடைய காண்டீபத்தை எடுத்தான்னா அத்தனை பேரும் ஓடக்கூடிய அர்ஜுனன் இவனுடைய அப்பா. இவனுடைய பெரியப்பா யார் தெரியுமா? பீமன். மலையவே புரட்டி போட்டுருவான். இவனுடைய இன்னொரு பெரியப்பா யார் தெரியுமா? தர்மன். சாட்சாத் தர்மமே வடிவமா இருக்கக்கூடிய தர்மன் இவருடைய இன்னொரு பெரியப்பா. அதெல்லாம் உடுப்பா. உன்னுடைய தாய் மாமா யார் தெரியுமா? அந்த செத்து கிடக்கான அபிமன்யு, இவனுடைய தாய் மாமா யார் தெரியுமா? சாட்சாத் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர். கிருஷ்ணர், தர்மர், பீமன், அர்ஜுனன் இத்தனை பேர் இருந்தும் இந்த அபிமன்யு இறந்து கிடக்கானே, இதற்கு என்ன தெரியுமா காரணம்? அதன் பேர் தான்ப்பா விதின்னு வில்லிபுத்திராழ்வார் எழுதி கொடுத்தாரு. அதன் பேர் தாயா விதி. இத்தனை பேர் இருந்தும் காப்பாற்ற முடியலையே, அதன் பேர் தான் விதி.